வந்து எங்கள் டேடியும் நானும் ஒரு சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் தான் பண்ண போகிறோம். வீடியோக்குள்ளே போயிடலாமா? வாங்க போயிடலாம். ஃபஸ்ட்டு கேரட் வந்து வாஷ் பண்ணி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் கேப்சிகம் அதே மாதிரி வாஷ் பண்ணி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் ஆனியனை கட் பண்ணி எடுக்கிறாங்க. கண்ணெல்லாம் எரியுது, கண்ணை முடிக்கலாம். கட்டவே முடியல, கண்ணெல்லாம் மாதிரி எரியுது. அப்பாடா. அதுக்கப்புறம் கேரட் பாருங்க, ரொம்ப அழகா இருக்கு. கேரட் கேப்சிகமும் பாருங்க. கேப்சிகம் ஃபஸ்ட்டு நாங்கள் ஆனியன் கட் பண்ணி முடித்தோம். அதுக்கப்புறம் இது வந்து பீன்ஸு, தையில் போட்ட சிக்கனு, அதில் மாங்காய் மாவு, உப்பு, தயிர் இப்போ பொரிச்சு இந்த சிக்கனை எண்ணெய் கொஞ்சம் ஹீட் ஆனோடனே அந்த சிக்கன்லாம் எடுத்து போட்டு நல்லா பொரிச்சு எடுத்துக்கணும். எனக்கு லைட்டாக பசி ஆரம்பிச்சிச்சு. அதுக்குள்ளே நான் கேரட் ஐயோ வேண்டாம் கையை அட்டுறதும் வேண்டாம், நம்ம வச்சிருவோம். எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்துட்டோம். அதே மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் நல்ல வேலை இருந்துச்சு. சிக்கன் சாப்பிட்டுங்க பாருங்க, எப்படி ஸ்டைலாக காமிஞ்சோம் பாருங்க. நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். அந்த சிக்கன் திரும்ப ரெஸ்ட் பண்ணிக்கோங்க. எல்லாமே ரெடி. ஆனியன் ரெடி, கேப்சிகம் ரெடி, கேரட் ரெடி, அதுக்கப்புறம் பீன்ஸ் ரெடி, சிக்கனும் ரெடி, அதுக்கப்புறம் ரைஸும் ரெடி. நீ யாருன்னு எனக்கு தெரியும், நான் யாருன்னு உனக்கு தெரியும். நம்ம ரெண்டு பேர் யாருங்கிறது இந்த ஊருக்கே தெரியும். சாப்பிட்டோன்னே செம்ம டேஸ்டா இருந்துச்சு, ரொம்ப ஜாலியா இருந்துச்சு. இந்த ஃப்ரைட் ரைஸ் பொடியை அது ஃப்ரைட் ரைஸில் போட்டு கலக்கி சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப ருசியாக இருக்கும். எங்கே பார்த்தீங்களா, எனக்கு இது பார்த்தாலே எனக்கு ஒரு சாங் ஆரம்பிக்குது. காக்கா முட்டை காக்கா முட்டை. ஃபஸ்ட்டு ஒரு சட்டியில் வந்து எண்ணெய் ஊற்றி அதை நல்லா பொதிக்கிற வரைக்கும் நம்ம முட்டையை யூஸ் பண்ணுவோம். முட்டை உடச்சி அதுக்கப்புறம் இல்லை ஃபஸ்ட்டு கேரட்டு, அதுக்கப்புறம் கொடை மிளகா, பீன்ஸு, அதுக்கப்புறம் ஆனியனு நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணி கரைச்சி வச்ச முட்டையை அதில் போட்டு நல்லா கொடை மிளகாவை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுறாங்க. வாசனை நல்லா கம கலக்குது. அதுக்கப்புறம் இங்கே பாருங்க, எங்கள் அப்பா அப்புறம் ரைஸை வந்து உள்ளே போட்டு அதுக்கப்புறம் இதில் உப்பு சால்ட்டை போட்டு நல்லா கொஞ்ச நேரம் சோயா சாஸை போட்டு நல்லா கலக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஃப்ரைட் ரைஸ் பொடியை போட்டு அதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி ஃப்ரைட் ரைஸ் மாதிரியே இருக்குது. நல்லா நிறைய இருக்கும்ல, அதுதான். அடுத்து ஒயிட் சிக்கன் வந்து கையில் இருக்க சிக்கனை போட்டு நல்லா கலக்கிறாங்க. ஆஹா, ரொம்ப பகமகன் கலக்குது. வீட்டுக்குள்ளேயே ஊருக்கே வந்துடும் போல, ரொம்ப சூப்பராக இருக்குது. இங்கே பாருங்கள், அதுதான் எங்களோட சூப்பரான ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆகிட்டுருக்கு. அவ்வளோதான். இங்கே பாருங்க, எங்கள் அப்பா ஸ்டைலாக என்னமோ பண்ணுறாங்க. அப்பாடி, ஒரு வேளை நம்மளோட
ஃப்ரைட் ரைஸ் ரெடி. ரொம்ப சூப்பராக இருக்க போகுது. ஏன்னா எங்கள் அப்பா செஞ்சது ரொம்ப பிடிக்கும். யாரும் இப்படி தனியாக செய்யாதீங்க, பெரியவங்க கூட ட்ரை பண்ணுங்கள். இப்போ நாங்கள் சாப்பிட்டு பார்க்க போகிறோம். ஃபுல்லாக இங்கே பாருங்கள் ரைஸு. எங்கள் அப்பாவுக்கும் நானும் சேர்ந்து சாப்பிட்டோம். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இதை சாப்பிட்டு பார்த்தேன், செம்ம சூப்பராக இருந்துச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.